1924 மார்ச் 30 தொடங்கின இந்த வைக்கம் போராட்டம் மகாதேவர் கோயில் தெருவில் எல்லா சமூகத்தோரும் நடந்து போக வழிவகுத்த போராட்டம். மனிதர்களை தீண்டாதவர்களாக நடத்தின சமூக கொடுமை எதிர்த்து நடந்த அந்த போராட்டத்தில் வரிசையா கேரள தலைவர்கள் எல்லோரும் கைதானாங்க. இங்கிருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த தந்தை பெரியார் அவருக்கு அழைப்பு விடுத்தாங்க. வைக்கம் போராட்டம் வெற்றி விழா 29/11/1925 நடந்தப்போ அதுல கலந்துக்க பெரியாரும் நாகம்மையாருக்கும் அழைப்பு வந்துருச்சு. தலைமை தாங்க சொன்னாங்க. தமிழகத்துல இந்த திமுக என்னைக்கு ஆட்சிக்கு வந்துச்சோ அன்னையிலிருந்து பல்வேறு பொய்யான பிம்பங்களை திட்டமிட்டே கட்டமைக்கிறாங்க. அதுவும் எதுக்கு எடுத்தாலும் பெரியார் ஈவேரா பெரியார் பெரியார் பெரியார்னு சொல்லி அவரு இல்லைன்னா நம்ம இந்திய நாட்டுல குறிப்பா தமிழகத்துல எந்த ஒரு சீர்திருத்தமுமே நடைபெறவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாய பிம்பத்தை ஒரு மாயையை உண்டு பண்றாங்க. இந்த வைக்கம் போராட்டம் இருக்குது 1924 ஆரம்பிச்சது. இன்னைக்கு வந்துட்டு அது 2024 இருக்குன்றதால இந்த நூற்றாண்டு நினைவுன்றாங்க. ஒரு போராட்டத்துல மெயினா அதுல யாரு இருக்கிறாங்களோ குறிப்பா அதை யாரு ஆரம்பிக்கிறாங்க இல்ல யாரு வந்துட்டு அதை சிறப்பா வழி நடத்தி முடிக்கிறாங்க, இந்த மாதிரி ஆளுமைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அந்த போராட்டத்தை இவங்க நடத்தினாங்க அப்படி சொல்லுவோம். வைக்கம் போராட்டம் என்பது 1924 பெரியார்னு சொல்லக்கூடிய ஈவே ராமசாமி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது அல்ல. அப்ப இதை யார் ஆரம்பிச்சது அப்படின்னா மகாத்மா காந்திஜி தலைமையில அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி நடந்துகிட்டு இருக்கு. மகாத்மா காந்திஜி தீண்டாமை ஒழிப்பு என்பதை தனது வாழ்நாள் லட்சியமாக கொண்டிருந்தார், உயிர் மூச்சா நினைச்சார். அது காந்தியன் யாரெல்லாம் காந்திய வழியில செயல்படுறாங்களோ அவங்களுடைய லட்சியமா இருந்துச்சு. இன்னைக்கு இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி வேறங்க. நான் மகாத்மா காந்திஜியோட காங்கிரஸ் சொல்லும் போது ஏதோ இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி நினைச்சுக்க கூடாது. அந்த காங்கிரஸ் கட்சி என்பது இந்திய விடுதலை போராட்டத்திற்காகவும் சமுதாயத்துல சீர்திருத்தத்தை கொண்டு வர்றதுக்காகவும் ஆரம்பிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி. மகாத்மா காந்தி அவர்களுடைய வழிகாட்டல்ல அன்னைக்கு கேரளாவில் இருந்த காங்கிரஸ் தலைவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த வைக்கம் போராட்டம். வைக்கம் அப்படிங்கிறது கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஊரு. அந்த ஊர்ல கோயிலுக்கு பக்கத்துல இருந்த ஒரு தெருல தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லக்கூடிய இந்த தீண்டாமை யாருக்கு எதிராக வந்துட்டு கடைபிடிக்கப்பட்டதோ அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அதுல போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மோசமான நடைமுறை இருந்துச்சு. அதை எதிர்த்து காந்தியவாதிகளான அன்றைய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கேரளாவோட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த காந்தியவாதிகள் ஒரு மிகப்பெரிய சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த போராட்டத்தை ஆரம்பிச்சவரு ஈவே ராமசாமி கிடையாது. அந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போதும் அவர் போய் அதுல கலந்துக்கலங்க. ஒவ்வொருத்தரும் அதுல வந்துட்டு இந்த போராட்டத்துல தலைமை தாங்கி நடத்துறாங்க. இப்படி தொடர்ந்து கேரளாவில் இருந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்த காந்தியவாதிகள் 19 தலைவர்கள் தொடர்ந்து அந்த போராட்டத்துல தலைமை தாங்கி நடத்துறாங்க. இப்ப ஒருத்தர் தலைமை தாங்கி நடத்துவார், அவருக்கு கீழே வந்துட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. அந்த தலைவரை அந்த திருவாங்கூர் சமஸ்தான அரசாங்கம் என்ன செய்யும்னா கைது பண்ணி ஜெயில போட்டுரும். அப்படி அவரு போயிட்டாருன்னா இன்னொருத்தர் வருவார், அவரையும் கைது பண்ணிட்டாங்கன்னா இன்னொருத்தர் வருவாங்க. இப்படி தொடர்ந்து முக்கியமான தலைவர்கள் 19 பேர் இருந்தாங்க. 19 பேரையுமே அரசாங்கம் 1 by 1 அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருச்சுங்க. அப்ப அந்த ஜெயில இருக்கும்போது ஜார்ஜ் ஜோசப்னு ஒரு காந்தியவாதி, குரூர் நீலகண்ட நம்பூதிரின்னு சொல்லி ஒரு காந்தியவாதி, இந்த 2 தலைவர்களும் சேர்ந்து சரி இந்த கேரள பகுதியில் இருந்த காந்தியவாதிகளை எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி போட்டுட்டாங்களே, மக்கள் வந்துட்டு ஒரு தலைவர் இல்லாம வழி நடத்துவதற்கு தலைமை தாங்கி நடத்துவதற்கு ஒரு ஆளுமை இல்லாம இந்த போராட்டம் வந்துட்டு அப்படியே இடைநின்று போயிடக்கூடாது, நம்ம மானம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருந்து அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில இருந்த ஈவே ராமசாமி அவர்கள் ஈரோட்ல இருந்தார். அவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க, ரகசிய கடிதம். இங்க நாங்க இந்த போராட்டத்தை மிகப்பெரிய அளவுல ஆரம்பிச்சிட்டோம், ஆனா அரசாங்கம் வந்துட்டு 1 by 1 எல்லா தலைவர்களையும் யார் யாரெல்லாம் தலைமையேற்று நடத்தினாங்களோ எல்லா தலைவர்களையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருச்சு. இங்க தலைமையேற்று நடத்துவதற்கு வேறு ஆளு கிடையாது. நீங்களும் காங்கிரஸ் கட்சியில இருக்கீங்க, நீங்க பக்கத்து ஊரு, கேரளாவுக்கு தமிழக பக்கம் தானே, அதுவும் ஈரோடு ரொம்ப பக்கம் இல்லையா, நீங்க வாங்க அப்படி சொல்லி ஒரு கடிதம் எழுதுறாங்க. இவரா போய் கலந்துக்கலங்க. உண்மையாவே தீண்டாமை ஒழிப்புல ஈடுபாடு இருந்திருந்தா, உண்மையாவே நம்ம தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது அப்படின்னு உணர்ந்திருந்தா, அவங்களுக்காக நம்ம ஆதரவு குரல் கொடுக்கணும்னு மனப்பூர்வமா நினைச்சிருந்தா, என்னைக்கு அந்த போராட்டம் சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கிறதோ அன்னைக்கு இவரே கேள்விப்பட்டு போயிருக்கணும்ல. இவரும் அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில தானே இருந்தாரு. இவருக்கு அந்த உணர்வு கிடையவே கிடையாதுங்க. ஈவே ராமசாமி அவர்களுடைய
அந்த எழுத்துக்கள் பேச்சுக்கள் எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து படிச்சு பார்த்தோம்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இவரு பிராமணர்களுக்கு எதிராக மட்டும்தான் கருத்து தெரிவிச்சார ஒழிய மற்றபடி பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான மக்கள், அவங்களுக்கு எதிராக எவ்வளவு அநீதி இழைக்கப்பட்டது, அவங்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்கணும்னு சொல்லி ஒருபோதும் அவர் வந்துட்டு செயல்பட்டதே இல்லை, பேசினதே இல்லை. அவங்க கூப்பிட்டதால தமிழக அரசியல்வாதிகள் திமுக போன்ற கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்க, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பெருவாரிய போராட்டத்தை முன்னெடுத்தவர் ஈவேரா அப்படின்ற கருத்தை அது இல்லைங்க, அது ஒரு கட்டுக்கதைங்க. இதை நான் மட்டும் சொல்லலைங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ரவிக்குமார்னு ஒருத்தர் எம்பியா இருக்கிறாருங்க. இன்னைக்கு அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட கூட்டணியில இருக்குது. அவர் நிறைய இதை பத்தி எழுதியிருக்கிறார். பேருக்கு மட்டும் 1-2 திமுக ஆட்சி வந்துட்டு பட்டியல் சமுதாய மக்களுக்கு செய்யும் ஒழிய மனப்பூர்வமா முக்கியமான துறைகள் எல்லாம் எஸ்சி மக்களுக்கு, எஸ்சி ஆளுமைகளுக்கு, எஸ்சி அரசியல் தலைவர்களுக்கு கொடுக்காதுன்னு அவரே சொல்லியிருக்கிறார். ஈவே ராமசாமி அவர்களும் வந்துட்டு பட்டியல் சமுதாய மக்களுக்காக பெரிதாக குரல் கொடுத்ததில்லை அப்படி சொல்லி எத்தனையோ அரசியல் தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த மாபெரும் ஆளுமைகள் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் உண்மை. மறுபடியும் அந்த வைக்கம் போராட்டத்துக்கே வரேன். ஏற்கனவே 19 பேர் அவர் கலந்துகிட்டு அரெஸ்ட் ஆனதால அது ஒவ்வொரு நாளா, இது 1924 ஏப்ரல் மாசம் இந்த சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்குது. ஒருத்தர் ஒரு நாளைக்கு தலைமை இருப்பாரு, இன்னொருத்தர் இன்னொரு நாளைக்கு தலைமை இருப்பாரு. ஒவ்வொருத்தரையும் அரசாங்கம் வந்துட்டு கைது பண்ணோம். இவர் 20வது ஆளா போய் கலந்துக்கிறாருங்க. அதுவும் இவரா போகல, அவங்க லெட்டர் எழுதி கூப்பிட்டதால போறாங்க. நம்ம வழக்கமா சொல்லுவோம் இவன் 10ஓட 11 இருக்காண்டா அப்படின்னு. 10ஓட 11 இருந்தாவே அது சாதாரண விஷயம். இவர் 10ஓட 11 இல்லைங்க, 19 ஆளுக்கு அப்புறம் 20வது ஆளா கலந்துகிட்டார். கலந்துகிட்ட உடனே இவரையும் அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க. ஏற்கனவே 19 தலைவர்கள் அரெஸ்ட் பண்ணியாச்சுல, பல நாட்கள் நடந்த போராட்டத்துல இவரையும் அரெஸ்ட் பண்றாங்க. இவருக்கு அப்புறம் நம்ம கோயம்புத்தூர்ல வந்துட்டு ஐயாமுத்துன்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் போய் கலந்துகிட்டாரு, அவரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எஸ் ராமநாதன் சொல்லி ஒருத்தர், அவரும் நம்ம தமிழகத்தை சார்ந்தவர் தான், அவரும் போய் தலைமையேற்று நடத்தினார், அவங்களையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்ப இந்த போராட்டம் ஆரம்பிச்சதும் இவர் ஈவே ராமசாமி பெரியார் கிடையாது. இந்த போராட்டத்தை சக்சஸ்ஃபுல்லா நிறைவேற்றினதும் அவர் கிடையாது. இவர் இடையில போய் கலந்துக்கிட்டாரு, அதுவும் தானா போய் கலந்துக்கல. அவங்க கூப்பிட்டதால, இவரும் அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில இருந்ததால இவரும் போய் கலந்துக்கிட்டாரு, அவ்வளவுதான். முதல்ல 1 மாசம் சிறைங்க, அப்புறம் வந்துட்டு வெளியில விட்டுட்டாங்க. அப்புறம் 1 வாரம் கழிச்சு மறுபடியும் வந்துட்டு ஒரு சிறை கொடுத்தாங்க, ஒரு 4 மாசம். ஒட்டு மொத்தமா இந்த போராட்டத்துல இவர் 5 மாசம் தாங்க சிறையில இருந்தாரு. அதுக்கு போய் அங்க அவ்வளவு பெரிய நினைவகமா, பெரியார் நினைவகமா? இப்ப பாருங்க, அந்த நினைவகத்தை சரி பண்ணி அதை திறந்து வைக்கத்தான் மு.க. ஸ்டாலின் போயிருக்காருங்க. எவ்வளவு திறமை செலவு பண்ணிருக்கிறாங்க? 8,14,00,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கிறாங்க இந்த நினைவகத்தை வந்துட்டு சரி பண்றதுக்கு. எப்ப போராட்டத்தை இவர் ஆரம்பிக்கவும் இல்ல, போராட்டத்தை இவர் முடிச்சு வைக்கவும் இல்ல, தானாவும் இடையில போய் கலந்துக்கல. அவங்களா கூப்பிட்டதால போய் 10ஓட 11ங்கிற மாதிரி 19க்கு அப்புறம் 20வது ஆளா போய் கலந்துக்கிட்டாரு. அவருக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு பெரிய பட்டம் வைக்கம் வீரர்னு சொல்றீங்க? அவருக்கு எதுக்கு இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி இவ்வளவு நினைவகம் அமைக்கிறீங்க அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. சொன்ன ஆச்சரியமா இருக்கும். பெருந்தலைவர் காமராஜர் பத்தி நம்ம நிறைய பேசுறோம், திமுக பேசாது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய புகழை திட்டமிட்ட மறைக்கும். இந்த வைக்கம் போராட்டத்துல காந்தியவாதியான பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் கலந்து கொண்டார். ஏன் அப்ப நீங்க அவர் வந்துட்டு வைக்க வீரர்னு சொல்லல? எதுக்கு 10ஓட 11 போய் கலந்துகிட்டு ஈவே ராமசாமியை மட்டும் வைக்க வீரர்னு சொல்றீங்க? பெருந்தலைவர் காமராஜருக்கு இதே வைக்கத்துல நீங்க ஒரு நினைவகம் அமைக்க வேண்டியதானே? 19 ஆளுக்கு அப்புறம் 20 ஆளா போய் கலந்துகிட்டாரு ஈவே ராமசாமி, அவருக்கு மட்டும் நீங்க இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு நினைவகம் அமைக்கும் பொழுது பெருந்தலைவர் காமராஜருக்கு நீங்க அமைக்க வேண்டியதானே சார்? ஏன் அமைக்கல? ஏன்னா அவர் தேசியவாதி. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை இந்திய நாடு ஒரே நாடு, இந்த மக்கள் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள்னு ஒற்றுமை பேசுறாரு. நீங்க பிரிவினவாதம் பேசுறீங்க. ஈவே ராமசாமி அவர்கள் பாகிஸ்தானுக்கு தனி நாடு கொடுத்தது மாதிரி திராவிடஸ்தான் சொல்லி தனி நாடு கேட்டாரு, பிரிவினைவாதி. பெருந்தலைவர் காமராஜர் வந்துட்டு சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. 9 வருஷம் அவர் ஜெயில இருந்திருக்கிறாரு. அவருக்கு இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி நீங்க மிகப்பெரிய சிலை வச்சிருக்கீங்களா? நினைவகம் வச்சிருக்கீங்களா? கக்கன் காமராஜர் அமைச்சரவையில் இருந்தாரு, சுதந்திர போராட்ட தியாகி. வெள்ளையனை வெளியேறு இயக்கத்துல கலந்துக்கிட்டு 18 மாசம் வந்துட்டு சிறையில இருந்தார் சார். அவருக்கு ஏன் சார் நீங்க மிகப்பெரிய நினைவகம் கட்டல? அவர் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதா இந்த திமுக வந்துட்டு ஒதுக்கி தள்ளுது அவரை. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் 1939 இந்த 45 வரைக்கும் 6 ஆண்டுகளுக்கு மேல சிறையில இருந்திருக்கிறாரு, சுதந்திர போராட்ட தியாகி. அவருக்கு நீங்க எவ்வளவு பெரிய சிலை வச்சிருக்கீங்களா, நினைவகம் வச்சிருக்கீங்களா? ராஜாஜி, மூதறிஞர் ராஜாஜி உப்பு சத்தியாகிரகம், காந்திஜி வந்துட்டு வடபகுதியில, நம்ம நாட்டோட வடபகுதியில தண்டி யாத்திரை மேற்கொண்டு அங்க உப்பு சத்தியாகிரகம் பண்ணாரு. இங்க நம்ம மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் ரம்ம வேதாரண்யத்துல உப்பு சத்தியாகிரகத்துல ஈடுபட்டு அவரும் ஜெயில இருந்தார் சார். அவருக்கு நீங்க எவ்வளவு பெரிய நினைவகம் வச்சிருக்கீங்களா? எல்லாத்துக்கும் மேல வ.உ.சி. எவ்வளவு பெரிய பணக்காரரு. ஆனா இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டோட விடுதலைக்காக போராடி 40 ஆண்டுகள் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க சார் அவங்களுக்கு.
இந்தியாவுல திலக மகரிஷி போல ரொம்ப பாதிக்கப்பட்டவர் இவரு. எதுக்காக ஜெயில வந்து சாதாரணமா ஜெயில இருந்தாரு? சணல் நூற்றார் சார், கல்லு உடைச்சாரு, கையில எல்லாம் அப்படியே ரத்தம் ஒழுக ஒழுக அவ்வளவு கல்லு உடைக்க வச்சாங்க இங்கிலீஷ்காரன். மாடுகள் இழுக்கக்கூடிய செக்க மிகப்பெரிய மாபெரும் தலைவனான வஉசி இழுக்க வச்சாங்க சார். அதனாலதானே அவரை செக்கு இழுத்த செம்மலுங்கிறோம். அவரு 1908 ஆரம்பத்தில இருந்து 1912 டிசம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக வெள்ளையர்களால் சிறை வைக்கப்பட்டார். அவ்வளவு கொடுமை இருக்கு. அதே போல பசுமன் முத்துராமலிங்க தேவர்லாம் சாதாரணமா இப்ப நேரு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஜெயில வச்சாங்கன்னா எல்லா வசதியோட வச்சிருப்பாங்க. ஆனா இவர் அப்படி இல்ல, கொண்டு இதுல ஒரு ராணுவ ஜெயில போட்டாங்க. அவ்வளவு வந்துட்டு ஸ்ட்ரிக்டா இருக்கும், ரொம்ப தண்டனை அதிகமா இருக்கும். இப்படி வஉசி போலவோ, மூதறிஞர் ராஜாஜி போலவோ, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் போலவோ, பெருந்தலைவர் காமராஜர் போலவோ, ஒப்பற்ற தியாகி கக்கன் போலவோ சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு வருஷ கணக்குல எத்தனையோ பேர் வந்துட்டு ஜெயில இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு பெரிய நினைவகம் கட்டாம சும்மா வந்துட்டு சில பேர் எங்கேயாச்சும் ஒரு விஷயம் நடந்தா போய் வேடிக்கை பார்ப்பான். அந்த மாதிரி 19 ஆளுக்கு அப்புறம் 20வது ஆளா போய் கலந்துகிட்ட ஈவே ராமசாமியை நீங்க வைக்க வீரர் சொல்லி வரலாற்றை தப்பா பரப்பிட்டு இருக்கீங்க. கோடிக்கணக்கான ரூபாய் தமிழக மக்களோட வரிப்பணத்தை நீங்க வந்துட்டு வீணாக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. எதுக்கு எடுத்தாலும் அவரு தான் எல்லாம் செஞ்சாருங்கிற மாதிரி திட்டமிட்டு நீங்க பொய் பொருட்டை பரப்புறீங்க. அங்கங்க வந்துட்டு கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் அப்படின்னு மக்கள் வந்துட்டு வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு வெறும் 2000 மட்டும் கொடுக்குறீங்க. உங்க அப்பாவுக்கு 80 கோடி ரூபாய் 90 கோடி ரூபாய் சொல்லி நீங்க கடல்ல நீங்க பேனா செலவு வைக்கணுன்றீங்க. இங்க போயிட்டு ஈவே ராமசாமிக்கு 8 கோடி 14 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நினைவகத்தை திறக்கிறீங்க. என்ன அது? தமிழகத்துல நேத்து மகாகவி தேசிய கவி பாரதியாரோட பிறந்த நாள் சார். திருவல்லிக்கணிக்கு வர முடியாது. அவரோட நினைவகத்துக்கு ஏற்கனவே கட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நினைவகத்துக்கு வந்து ஒரு மாலை போட முடியாத மு.க. ஸ்டாலினால? பெண் கல்வி முதற்கொண்டு பெண் விடுதலைக்காக போராடியவர், ஜாதிய தீண்டாமைக்கு எதிராக, ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக, உயர்வு தாழ்வுக்கு எதிராக போராடியவர், சுதந்திர போராட்ட தியாகி, சமுதாயத்தை சீர்திருத்தத்துக்காக அவ்வளவு பாடுபட்டவர். இன்னைக்கு நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எவ்வளவு சிறப்பா வந்துட்டு மகாகவி பாரதி பத்தி நேற்று புகழ்ந்து பேசுறாரு. ஆனா இங்க இருந்துகிட்டு, கோபாலபுரத்துல இருந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய திருவல்லிக்கணிக்கு வர முடியாதா? இவ்வளவு உங்க பையன் தானே சார் துணை முதலமைச்சரா வச்சிருக்கீங்க. சேப்பாக்கம் திருவல்லிக்கணி உங்க பையன் உதயநிதியோட தொகுதி தானே சார். எங்க தொகுதி, அதனால சொல்றேன். அங்க இருக்கக்கூடிய மகாகவி பாரதியாரோட நினைவு இல்லத்துக்கு வர முடியல. ஏன்னா அவர் தேசியவாதி, ஏன்னா உண்மையான சமுதாய ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக வந்துட்டு பாடுபட்டவர். நீங்க தேசியவாதியா இருந்தா இருட்டடிப்பு பண்ணிட்டீங்க. அது பாரதியாரா இருந்தாலும் சரி, காமராஜா இருந்தாலும், கக்கனா இருந்தாலும் சரி, தேவரா இருந்தாலும் சரி, வஉசியா இருந்தாலும் சரி, ராஜாஜியா இருந்தாலும் சரி, இந்த நாட்டுக்கு எதிரா, இந்த நாட்டோட தர்மத்துக்கு எதிரா, தாய்மொழியான தமிழுக்கு எதிராக ஒருத்தர் பேசியிருந்தாருன்னா அவரை நீங்க உச்சில தூக்கி வச்சு பேசிட்டு உட்காந்துருப்பீங்க. அவர் சும்மா 10ஓட 11 கலந்துகிட்ட போராட்டத்துல போய் கலந்துகிட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணுவீங்க. அவரு தான் நடத்தினாரு அப்படிங்கிற மாதிரி வைக்க வீரர்னு ஒரு பட்டம் கொடுப்பீங்க. இதெல்லாம் மிகப்பெரிய வரலாற்று புரட்டு, வரலாற்று மோசடி. அறிவார்ந்த தமிழக இளைஞர்கள், நன்கு படித்த தமிழக இளைஞர்கள் இதெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க.